ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் 2022 வந்த ஆன் த லைன் த்ரில்லர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவோட நேம் எல்விஸ். அவர் ஒரு கான்ட்ரவர்சியான லேட் நைட் ரேடியோ டாக் நிகழ்ச்சியில் ஹோஸ்ட்டாக இருக்கார், ஆடியோ ஜாக்கியாக இருக்கார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடான கேரக்டர், ரொம்ப மோசமாக நடந்துப்பார், அடுத்தவங்களை ரொம்ப கிண்டல் பண்ணுவார். எப்பவும் போல் பொண்ணுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிவிட்டு அவரோட மிட் நைட் ஷோக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே எப்போதும் போல் அவர் கால்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது கேரி அப்படிங்கிற ஒரு பர்சன் கால் பண்ணுறாரு. கேரி ஒரு மாதிரி டென்ஷனாக பதற்றமாக பேசுகிறாரு. திடீர்னு கேரி ஹீரோவோட ஒய்ஃபையும் குழந்தையும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கதா சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் இது ஒரு ப்ராங்க் அப்படின்னு டிவி ஷோவில் இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அது உண்மை அப்படின்னு தெரிய வருது. ஃபோனை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, லைவ்லேயே இருக்க சொல்கிறாரு. ஹீரோவை பற்றிய சீக்ரெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்கிறாரு, கன்ஃபஸ் பண்ண சொல்கிறாரு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் போகுது. போலீஸும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ட்விஸ்ட்டு, அங்கே யாருமே இல்லை. அப்போது இவங்களோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஃபேமிலி இவங்க ஷோ நடத்துகிற அதே ஸ்டுடியோ கம்பெனியில் தான் இருக்காங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவுக்கு ஒரே சாய்ஸ் தான், அவங்களோட ஃபேமிலியை டைம் முடியறதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அந்த டைம் லிமிட்டுக்காக கேரி எங்கே பார்த்தாலும் பாம் செட் பண்ணியிருக்காரு. இப்போ ஷோவில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மூவி கொஞ்சம் எமோஷ்னலாக மாறுது, நிறைய ட்விஸ்ட்டு, சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன நடந்துச்சு, அவரோட ஃபேமிலி அவர் காப்பாற்றினாரா, யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத மிச்ச படம். ஓகே, இது வரைக்கும் ஸ்பாய்லர் இல்லாமல் படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டீன்லேயே நியூவாக சில எம்ப்ளாயிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பர்சன் டைலன். ஃபுல் மூவியும் பார்த்தீங்கன்னா அவரை ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே செட்டப் தான். கேரி அவங்களோட ஃப்ரெண்டு தான். பாம்ஸ் எல்லாமே ஃபேக் தான். நடுவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார், அவரை கொல்ற மாதிரி காட்டுவாங்க, அதுவும் ஃபேக் தான். இதை நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஹீரோவை தான் எல்லோரும் ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்போம். அங்கே தான் ட்விஸ்ட்டே நமக்கு தெரியும். கிளைமேக்ஸில் இந்த ட்விஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஹாலிவுட் தமிழ்.